வந்திருக்க விஜய் அரங்கத்துக்கு வரும் வழியில அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு சிலபடியே தற்போது விழா அரங்கிற்கு வந்திருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இந்த புத்தக வெளியீட்டு விழா தொடங்க இருக்கிறது. மாலா சந்தானம், விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு பங்கேற்கும் முதல் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக அவர் சொந்த அலுவலகத்தில் விழாக்களை நடத்தியிருக்கிறார். ஆனால் தற்போது அவர் பங்கேற்கக்கூடிய விழா என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. அவர் எப்போ பேச போகிறார் அப்படிங்கிற தகவல் இருக்கா சந்தானம்? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு என்பது அந்த கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு மாநாடு. தற்போதுதான் விஜய் கட்சி தொடங்கிய பின்பு நடைபெறக்கூடிய ஒரு பொது நிகழ்ச்சியாக இதை பார்க்கலாம். அரசியல் தலைவர்களும் பல்வேறு புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பாங்க. அந்த வகையில விஜய் பங்கேற்கக்கூடிய ஒரு முதல் புத்தக வெளியீட்டு விழா அரசியல் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பின்பு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களாக அம்பேத்கரை அவர் தேர்வு செய்திருக்கார். எதனால் அம்பேத்கரை தேர்வு செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே அவர் தெரிவித்தார். கூட அம்பேத்கர் குறித்தான அவருடைய பார்வை என்னவாக இருக்கிறது, அம்பேத்கரை தலைவராக அவர் ஏற்றதற்கான பின் அரசியல் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து அவருடைய பேச்சின் மூலமாக மிக தெளிவாக தெரியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. அவர் பல்வேறு தலைவர்களை ஒரே குடைக்குள்ள கொண்டு வந்து அவங்க எல்லாருமே கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.